பறிக்கியா? தமுக்கு ஆடி கிடக்குது. அக்கா சேர்த்து ஆடுதுக்கா. புரியல ஒன்றும் இல்லை. ஏண்டி மலர்ல பறிக்கியா? நான் பறிக்கவே இல்லை, என்ன செஞ்சு ஆடிட்டே இருந்துட்டேனா. அக்கா என்ன பறிக்கலக்கா, உன் கூட அப்புறமா நான் வந்து பறிச்சுக்கிறேன். டெய்லி அப்படித்தானே பறிக்கிறோம். நானும் மலரை பறிக்கவே இல்லக்கா. நம்ம ஐவருமே ஒன்னாவே சேர்ந்து மலரை பறிக்கலான்னு விட்டுட்டேன். ஆமா, நம்ம ஐவரும் சேர்ந்து கூட்டு போய் பறிக்க போறேன். ஒன்னாவே பறிக்கலாம். அப்படி நீங்க பறிக்கலாம் கூட பரவாயில்ல, நான் பறிக்கிறேங்க. நான் பறிக்கிறேன். நானும் பறிச்சிட்டேக்கா. உனக்கு தனி எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, நானும் அக்கா வந்தா உங்களுக்காக தனியா பறிச்சு வச்சிருக்கேன். எப்படி போய் மலரை பறிச்சு அவ்வளவு சீக்கிரத்துல? நான் வாட்டர்ல தண்ணி எடுத்து ஊற்றி செடி வளர்த்து பிரிக்க பெரிச்சு வச்சிருக்கேன். இவளுக்கு எவ்வளவு ஒரு மூளை இருக்கு பாரு. ஆமா ஆமா, ஊர் வளர்க்குறது யாரும் தண்ணி ஊத்தி வளர்க்கறது இல்ல. அப்படி குளத்துல தூக்கிட்டு போவாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இவ வந்து வாட்டர் கேன்லயே எடுத்து போயிருக்கிறா பாரு. அப்படியா? குடிக்கிற தண்ணிலாம் செடி குட்டி காப்பாத்திருக்கிறான். நல்ல பொண்ணுதான் போடுக்குது. சொல்றேன், இவளுக்கு இருக்கிற பாரு. செடி வளர்க்குறேன், போ மரம் வள என்ன புரியுதா? சரிக்கா, அதான் நல்லது. இப்பெல்லாம் மரத்தை வெட்டி வெட்டி விட்டுறாங்க. மலரை யாருன்னா பறிச்சுட்டு போறாங்க. இனிமேவாவது உஷாரா பாத்துக்க செடியில. அவ சொல்ற வணக்கம். அவளுக்கு தானே சொல்லியிருக்கேன். யாரோ வந்திருக்காங்கடி. நிறைய பேர் வந்திருக்காங்கக்கா, நமக்கு முன்னாடியே வந்துட்டுக்குதுங்க. நல்லா இருக்கிறாங்கம்மா, மின்ட்ரிக்கார மாதிரி. அதுக்காக மாறிடுறாங்கம்மா. ஆமா, சீ, எவ்வளவு எவ்வளவு அழகழகா இருக்கு பாத்தியம்மா. அவங்களே பறிச்சுக்கலாம். அவங்க எல்லாம் பறிச்சு மிச்சம் தான் இங்க இருக்கிறது. ஆமா, அது கூட எப்படி தெரியுமா, எல்லாம் வந்து பத்து பத்தாங்க இருக்கும். எல்லாம் பறிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் தெரியுதுங்களே. ஆமா, இந்த மாதிரி விஷயம்னா நல்லா டீட்டெயிலா பேசுறேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. இவளுக்கு மட்டும் எப்படிக்கா அதெல்லாம் தெரியும்? எவ்வளவு அழகழகா இருக்கு பாத்தியா மலர். என்ன மலரா இருக்குதுல? அரும்பு பத்தி எவ்வளோ எங்கக்கா இருக்கு அரும்பு? இதுதான் அரும்பா? ஆமா. எப்பக்கா மலரும்? அது கேட்டுனுவா போய். கேட்டோம். இங்க பாருடி, வாடாமல்லியா? வாடாமல்லியத்தை பாத்தீங்க. நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? போது வாய முடுங்கக்கா. இதுவா வாட மல்லி? எல்லாம் வாடி பாடி போன மல்லிக்கா. மொத்தம் அதெல்லாம் வாடி வதங்கி போன மல்லி. இருந்தாலும் அழகா இருக்கு. பாப்பா, என்ன அங்க பாருடி, கொடிமல்லி அப்படியே போகுது. அது ஃபுல்லா கொடிமல்லிக்கா. அங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. சாமந்தியே இல்ல. அவ்வளவு சாமந்தி கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு பாருங்க. அது அங்க கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது சாமந்தி. இதெல்லாம் சாமந்தியா? ஆமா ஆமா. ஏண்டி இங்க வாங்க வேண்டி ஓடாங்கொடி சொல்லு சாரு அக்கா. சொல்லுங்க. மலர்களை பறித்து மாலையாக செய்ய வேண்டும் அல்லவா? அக்கா, நான் ஒரு மலரை அழகா பாத்துருக்கிறேன். அந்த மலரை பாத்தீங்கன்னா ஆடி அசந்து போயிடுங்க. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கேட்க மாட்டீங்கல்ல. எங்க இருக்குன்னு தான் கேட்டேன். ஏண்டி அக்கா பார்க்காத மலர் நீ பாத்திருக்க போறே. அக்கா இருக்கு, காட்டு, நான் சொல்றேன். அந்த மலர் நீயாவது பாக்குறியா? பாக்குறேன். அது இருக்கு பாரு, அந்த மலர் தான் வேணும். ஏண்டி அது இருக்கு. அதுவா? போய் அந்த மலர் அவனுக்கு பிடிச்சிருக்குது. அதாண்டி வேணும். சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏண்டி அப்படி ஏண்டி அந்த மலருக்கு பெயர் இருக்குதா? எவ்வளவு அழகா சென்டர்ல ஒண்ணு பால் ரோஸ் கலர்ல இருக்கு பாரு, ஒரு ரோஸ். அதாண்டி வேணும். கொல்லி வைக்க ரோஜா பூ முன்ன பாத்திருக்கேன். எதை வச்சு அது ரோஜான்ற? அது தாண்டி ரோஜா மலர். இது வரைக்கும் எதை சொன்னா கூட நம்புவாங்க. அதை போய் சொல்றீங்க. அவ்வளவு அந்த மலர் எல்லாம் உனக்கு பரவாயில்ல, பிடிக்கலன்னா நான் வரமாட்டேன்க்கா. அந்த ரோஜா பூல முள்ளு இருக்குடி. என்னடி சொல்ற? ரோஜா பூவை பிடிக்காது. அந்த ரோஜால முள்ளு இருக்கா? முள்ளு இருந்தா என்னடி பரவாயில்ல. மென்டல், அந்த ரோஜா பூ தொட்டனா புல்லு குத்திடும். குத்துனா என்னடி ஆகும்? குத்துனா ரத்தம் வரும். அந்த முள்ளு மோசமான முள்ளு. அப்ப எனக்கு வேணாண்டி அது. எனக்கு எப்பயுமே அந்த மலர் வேண்டாம். பார்க்கும்போதே பயமா இருக்கு. எனக்கு வேணாம் அக்கா, எனக்கு வேணாம். அந்த மலர் வேண்டாமா? அங்க போனா முள்ளு குத்திட்டா ரத்தம் வருமா? நான் சொன்னேன் அந்த ரோஜாவுல முள்ளு இருக்குன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் வாடி போலான்னு எனக்கு குத்துனா ரத்தம் வரன்றாக்கா. ஐயோ, உங்களுக்கு குத்துனா ரத்தம் வரதே தெரியாது. தெரியாதுடா போ. சிக்குவாய் முண்டை. ஏண்டி இங்க வாடி குணவதி, மலர்களை பறித்து மாலையாக செய்ய வேண்டும் அல்லவா? ஆமாடி. எப்படி எப்படி தெரியுமா?
கருதுகின்ற வீரன் யார்? அவன் கரத்திலே கொடு வேலை. நாளை வெற்றிக்கு வித்திர வந்த வீரன் தோல் துளிக்கு வாளுக்கு மாறனை வாளுக்கு அடையாளம் காட்டு. அவன் பொங்கி வரும் மதையாளைக்கு மார் கொடுப்பான், சீறி வரும் வாளுக்கும் வேலுக்கும் தோல் கொடுப்பான். ஏன் அவனுக்கு பால் கொடுத்தார் மூத்தமா மணியை மரவேல சற்றே தேர்ந்தார் தேடி தமக்கவன் என கொண்ட வித்து. நீ நாளை களம் புகுந்தால் உன் உள்ளே வீரம் புகழாம், விவேகம் புகழாம், வீரத்தால் வந்த அகங்காரம் புகழாம், அச்சம் புகழாது என் மகனே என பாலோடு வீரத்தை புகட்டி வளர்த்த இந்த தமிழத்திற்கு முதல் வணக்கம். இந்த மணிமணி நாட்டை சத்தியமென்று செங்கோலை தாங்கி சாத்தமென்று சிம்மாசனத்தில் வந்து சக்கர நெருட மக்களுக்கு யாதொரு குறையுமில்லாமல் மிக்க போரோடு மணிமாறன் வந்து கொண்டு வருகிறேன். அதிகாலை அவைக்கு நேரமாயிட்டா என்பே
டேய் அன்பே, நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற டேய் நான் என்ன சொன்னேன்? நல்லா இருக்கு. உனது மனைவி மக்கள் குடும்பத்தோடு உன்னை நலத்தோடு நான் எங்க நலத்தோடுக்கிறேன்? நான் பொறுப்போக்கலுக்கிறேங்க. பொறுப்போக்கல் எங்க அப்பா என்ன பொறுப்போக்கு ஆகிட்டாங்க. உங்க அப்பா பொறுப்போக்கு? ஆமாங்க. என்ன சொல்ற? ஐயா, எனக்கு ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அம்மா. சரி, அது அவங்களுக்கு கேட்டா தான் தெரியும். அவங்க 2 பேருக்கு நாங்க 2 பேர் பிறந்தோம். முன்னா நானும் பின்னாடி என் தங்கச்சி. விளங்காத நீ பிறந்து 3 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலமோ 10 வருடம் கழித்து பிறந்தாலும் யாரு பின்னாடி அதான் நீ மன்னரு, நான் வேலைக்காரன். ஆனா எங்க அம்மா எங்களுக்கு பாதுகாப்பே வைக்கிறது கிடையாது. ஒரு இட்லி சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு வடை சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு டீ வச்சா எனக்கு ஒரு டம்ளர் என் தங்கச்சி விட்டு புத்தம் குத்துன்னு வந்தாங்க. நாங்களும் துண்ணு புட்டு வாத்து சூத்து இல்லாம வாழ்ந்துட்டோம். சூது மாதிரி தெரியாம. ஆமாங்க. ஆனா எங்க அப்பங்கார படு சோம்பேறி. உன்ன மாதிரியே உட்காந்து கிடப்பாங்க உக்கால போய். ஆமாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. சும்மா உக்காந்து வெட்டி வேலை வச்சுக்கணும். நான் தான் வேலைக்கு போச்சு. அந்நாடுக்கு என்ன வேலைக்குன்னு கேளு. முட்டங்கிற வேலைக்கு, நாத்து புடுங்கிற வேலை. அந்நாடிக்கு போய் நாத்து புடிக்கிட்டு சம்பளத்தை வாங்கின்னு வந்தாதான் எங்க வீட்டு சாப்பாடு. ஆனா சில பேருக்கு அவன் இப்ப ஏறு ஓட்டுனா கேவலம் சொல்லிட்டு ஏசில போய் உட்காரான். அவன் தான் போய் சேர்றான். அதுல என்ன நோய் வருதுன்னு அவனுக்கு தெரியுமா? அந்நாடிக்கு நாத்து போய் புடங்கட்டு சம்பளத்தை வாங்கி வந்து இப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் போய் வந்தா கூட்டம் லூடியா பாடிங்குது. பாடிங்குது. சொந்தக்காரன் வந்து வந்து போறாங்க. என்னன்னு உள்ள போய் பார்த்தா பிபிகார் அடிச்சுங்கிறார், மோளகார் ஊதிங்கிறார். நாகப்புற வாசிரா மேல வாசிக்கிறா. அத தாங்க சொன்னேன். அப்புறமேட்டு இந்த பக்கம் மாட்டா தெனவால குச்சி கட்டி வச்சுக்குது. இன்னாலும் குஞ்சு பார்த்தேன். பார்த்தா என் தங்கச்சி சீவி சிங்காச்சி பொட்டு விடலாம் கட்டி நகலாம் போட்டு உள்ள உட்கார வச்சுக்குது. சொந்தக்கார வராங்க, இட்லி சுட்டு கொடுக்குறாங்க. சொந்தக்கார வராங்க, புட்டு வச்சு கொடுக்குறாங்க. சொந்தக்கார வராங்க, முட்டை வச்சு கொடுக்குறாங்க. ஏன் எனக்கு தர அவளுக்கு தராங்க? விளங்காத இன்னும் இது கூடவா தெரியாதுங்க. உன் தங்கை மேஜரா இருக்கா? மேஜரா? இந்த சிவாஜி படத்தால நடிப்பா மேஜர் சுந்தரராஜ் அவரா? அது இல்லடா, உன் தங்கை புஷ்பவதியா இருக்கா? புஷ்பனா ரோஜாவா மல்லியா சம்பிங்க? அறிவே கட்டவனே, உன் தங்கை வயசு வந்திருக்கா? உங்கள யாரு கட்டி வயசு வந்தவா? உன் தங்கச்சி வயசு. ஐயா தப்பா நினைக்காத. நான் அப்பா நினைச்சு கட்டுங்க. உட்காருங்க. இதே சுச்சுறுப்பு இருக்கு. அப்பாக்கு அவ வயசுக்கு வந்தாங்க. அவ வயசுக்கு வந்தா பரவாயில்ல. யாரு கேட்டு வயசுக்கு வந்தா? ஒரு அண்ணங்கார இரு மரியாதைக்குதா? அண்ணா வயசுக்கு வர பாரு. நீ வட்டா 4 வட்டா இல்ல 4 வட்டா இல்ல 1 மாசம் வட்டா ஊட்ட துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு கேட்டு எல்லாம் வந்துடும். அறிவு கட்டவனி யாரையும் எதையும் கேட்டு வருவார். ஒரு பெண்ணின் வயது 16 வயது. ஓ மை காட். அந்த 16 போட்டு ஏற்கவன் அது ஈர்க்க ஒரு துட்டு வருமா? பணம் இருக்கு. அவனா போய் 2000 ரூபாய் கட்டா சொக்கா புடிச்சிருக்காராம். எப்பறா தரேன்னு. சரி பரவாயில்லை. அவ வயசுக்கு வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க. நான் வயசுக்கு வந்து என்ன செஞ்சு போட்டேன்? ஆண் மகன் வயது அப்ப எப்படா? அப்ப நீ உன்ன வயசுக்கே வந்தியா? சேம் பப்பு சேம். ஆண்கள் வயசுக்கு வராங்க. அவங்களுக்கு எப்ப அரும்பு முளைச்சின்னு வருதோ அப்ப அவங்க வயசு வந்து அர்த்தம். ஆண் மகனுக்கு அரும்பு வயசு வந்துக்கோ. உங்கள வயசு வந்துக்கோ. எங்க பசங்க இவன் இன்னைக்கு நாளைக்கு வருங்காலத்தை அவனுக்கு எப்படியா கட்ட வேண்டித்தான். ஆனா ஒண்ணுங்க, ஆம்பளைங்க பாவப்பட்ட ஜென்மம். இன்னத்தான் பிறகுறோம், இன்னத்தான் வளர்றோம், இன்னத்தான் சாகுறோம் அவனுக்கு தெரியாமே இருக்கிறாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது. வயசுக்கு வந்தா போதும் ஒரு வாரம் டேரா கட்டி உட்கார வச்சிடறாங்க. இட்லி தோசை வடை பூரி கேசரி முட்டை பால் நல்லா செனறி தள்ளிங்கிறாங்க ஒரு வாரம். ஆனா ஆம்பளைக்கு வயசுக்கு வந்தா வேலைக்கு போடா அப்படின்னு அமைச்சிருங்க. நாங்க என்ன பார்த்து பண்ணோம்? அறிவு கட்டவனி அது பெண்களுக்கு தேவையா? ஆம்பளைக்கு தேவையா? ஆண்களுக்கு மறைச்சிட்டீங்க. எங்கடா அந்த கம்யூனிட்டி செலவாக போது மறைச்சிட்டீங்க. அது ஒரு சட்டம் போடு. பொம்பளைங்க வயசுக்கு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு புட்டிச்சு கொடுக்க போறேன். ஆம்பளைங்க நாங்க வயசுக்கு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்ட கருவாடு வாங்கி கொடு. நீங்க தான் ஆரம்பத்தை குடிக்க ஆரம்பிச்சீங்க. குடால எங்க சாமாச்சான் குடிச்சுங்க.